Photos welcome back to Code with Indu. இன்னைக்கு நம்ம டே 6 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் ஐ. ஸோ யூ நீட் டு ஸ்டாப் திங்கிங் அபவுட் த இண்டிவிஜுவல் ரோஸ், ரைட்? ஸோ நம்ம ஒரு கலெக்ஷன் இல்லை ஒரு பக்கெட் அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் திங்க் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இந்த குரூப் ஐ வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் ஐ வந்துட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ the bucket analogy ன்னு சொல்லும்போது group by is not about rows, it's about the classification of the buckets. குரூப்பாக வந்துட்டு ஒரு ஒரு ஃபுல் கேட்டகிரி அப்படின்னு நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணி நம்ம வந்துட்டு வேல்யூஸை நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு என்டையர் டேட்டா செட் இருக்குது அப்படின்னா அதை ஸ்பெசிஃபிக் பக்கெட்ஸ், அதாவது பேஸ்ட் ஆன் கேட்டகிரி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்பெசிஃபிக் பக்கெட்ஸ் வந்துட்டு நான் டிவைட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு பக்கெட்லேயும் நான் வந்து கால்குலேஷன்ஸை வந்துட்டு போடுறது தான் வந்துட்டு என்னோட பக்கெட் அனாலஜின்னு சொல்கிறோம். ஸோ நான் ஸ்கேட்டர்ட் டேட்டாவை எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனியாக ஒரு பக்கெட்டில் அசைன் பண்ணி அலைன் பண்ணி வச்சுருவேன். அந்த ஒவ்வொரு பக்கெட்டையும் தனித்தனியாக ஒரு சிங்கிள் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரீட் பண்ணி நான் அந்த சிங்கிள் யூனிட்ல நான் என்ன கால்குலேஷன்ஸ் பண்ணணும் நான் கொடுக்குறேன், இல்லை அக்ரிகேஷன் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த பெர்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் தனித்தனியாக என்னோட வேல்யூஸை வந்துட்டு நான் கொடுப்பேன். அதை தான் வந்துட்டு நம்ம பக்கெட் அனாலஜின்னு சொல்கிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் மென் மேக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுலேயும் வந்துட்டு குரூப்பை யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் வந்துட்டு மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சேன். அப்போ நம்மளால எப்படி வந்துட்டு அது கொடுக்க முடியுது? ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நான் ஒவ்வொரு பக்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த பக்கெட்டில் இருக்க வேல்யூஸில் அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட கால்குலேஷன்ஸ் நான் வந்துட்டு என்னோட அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் லைக் மென் அண்ட் மேக்ஸை வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பக்கெட்டில் இருக்க மினிமம் வேல்யூ என்னவோ அதை எடுத்து அந்த பக்கெட்டுக்கு ஈக்குவல், ஐ மீன் அந்த பக்கெட்டோட நேம் இருக்குல்ல அந்த கேட்டகிரி, அதுக்கு வந்துட்டு என்னோட அவுட்புட்டாக கொடு அப்படின்னு நான் சொல்கிறது தான் வந்துட்டு இந்த பக்கெட் அனாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த கோர் சின்டெக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா செலக்ட் கேட்டகிரி, சம் ஆஃப் ரெவன்யூ, நம்மளோட அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ த கோல்டன் ரூல் ஆஃப் செலக்ட்னு சொல்லும்போது இஃப் யூ இன்க்ளூட் அ காலம் இன் யோர் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் இன்சைட் த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் சம் இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த காலமும் வந்துட்டு உங்களோட குரூப் பையில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ இஃப் இட் இஸ் நாட் எஸ்கியூல் வாட் நோ விச் ஸ்பெசிஃபிக் வேல்யூ டு ஷோ யூ. ஸோ எந்த கேட்டகரி, ஐ மீன் சம் ஆவரேஜ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் என்ன காலம் கொடுக்குறீங்களோ அதையும் நீங்கள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கொடுக்கணும். அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பவர் ட்ரையோன்னு சொல்லும் போது வேர், குரூப் பை அண்ட் ஹேவிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, கவுண்ட், சம், ஆவரேஜ், மின், மேக்ஸ், டிஸ்டிங்க்ட். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் எக்ஸப்ட் டிஸ்டிங்க்ட். கரெக்டாக டிஸ்டிங்க்டோட கான்செப்ட் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இது எல்லா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் குரூப் பை. இப்போ தெரியுதா நம்ம ஏன் குரூப் பை லாஸ்ட்டாக வந்தோம்னு சொல்லிட்டு? பிகாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட கான்செப்ட்ஸ் தெரிஞ்சதுனால, அதோட பேக் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சதுனால நம்ம வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸை ஒரு குரூப்பாக ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பேக் அண்ட் ஃபுல் ப்ராசஸும் வந்துட்டு நம்ம இப்போ குரூப் பையில் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்டிங்க்ட்னு சொல்லும் போது ஸ்பெசிஃபிக் அண்ட் ஐ மீன் ஐ மீன் ரொம்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா டிஸ்டிங்க்டான டூப்ளிகேட் இல்லாத வேல்யூஸ் வந்துட்டு நான் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் வந்துட்டு டிஸ்டிங்க்டோட யூனிக் அக்கரன்ஸ். ஓகே, அது நான் ஒரே வேல்யூவை, ஐ மீன் இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்னா அவங்க அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருக்கலாம். இப்போ நான் டிபார்ட்மெண்ட் டிஸ்டிங்க்ட் எடுக்கும்போது என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் எனக்கு வேல்யூஸாக கொடுக்கும். ஸோ ஐடி ரிப்பீட் ஆகாது, இசிஇ ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் ஆகாமல் ரிப்பீட் ஆகிற விஷயங்களையே ஒன் டைம் வந்துட்டு காமிக்கிறது தான் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்டிங்க்டோட வேல்யூ. ஸோ நம்ம எக்ஸிக்யூஷன்ஸ் ஆர்டர்னு சொல்லும் போது எக்ஸிக்யூஷன் ஆர்டர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். வை? பிகாஸ் நான் அந்த எக்ஸிக்யூஷன் ஆர்டரில் தான் நம்மளுக்கு தெரியுமே நம்மளோட பேக்கெண்ட் வந்துட்டு எப்படி கன்சிடர் பண்ணுது. அந்த கன்சிடரேஷனை வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வேலை வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸிக்யூஷன் பேட்டர்னாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரம் ஒரு ஜாயின், இதுதான் வந்துட்டு நம்ம ப்ரோ பேட்டர்னாக இருக்கும். ஸ்டார்டிங்கே வந்துட்டு அந்த டேபிள்ஸ் வந்துட்டு எல்லா டேட்டாவும் ஒரு பிளேஸில் கொண்டு வரணும், எல்லா டேட்டாவையும் நான் டேட்டா ஃபஸ்ட்டு எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சோர்ஸ்னு ஒன்று இருக்கணும்ல. அந்த அந்த டேட்டா செட்லேருந்து தான் நான் எல்லா கண்டிஷன்ஸையும் நான் கொடுப்பேன். அப்போது என்னோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் ஃப்ரம் அண்ட் ஜாயின். ஏன் ஜாயினை இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரம் வந்துட்டு என்ன சோர்ஸ் டேபிள்னு சொல்லிடும். ஜாயின் சில டைம் ஜாயினில் வந்துட்டு இந்த டேபிள் இருக்க வேல்யூவும் எடுத்து இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வேல்யூவாக காமி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போது அதுவும் வந்துட்டு என்னோட ஃபுல் சோர்ஸ். அது ரெண்டுமே சேர்த்து நான் ஜாயின்ஸையும் என்னோட சோர்ஸ் டேபிளையும் சேர்த்துனா தான் என்னோட புது சோர்ஸ். ஸோ அந்த சோர்ஸ் வந்துட்டு எனக்கு தேவைங்கிறதுனால ஃப்ரம் அண்ட் ஜாயின் வந்துட்டு என்னோட எக்ஸிக்யூஷன் ஆர்டரில் ஃபஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வேர் கண்டிஷன் ஃபில்டர் அவுட் பண்ணிடுவேன். டேபிள் வந்துட்டு எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாம் ஒரு டேபிள் ஒரு சோர்ஸாக வந்துருச்சு. இந்த சோர்ஸ்லேருந்து எனக்கு எதெல்லாம் தேவையில்லையோ, எதை வந்து எனக்கு தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துடுறேன். ஸோ எனக்கு எல்லாம் எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே கண்டுபிடிப்பேன்? வேர் கண்டிஷனில். வேர் கண்டிஷனில் தேவைங்கிறத எடுத்து அந்த தேவையானது மட்டும் தனியாக ஒரு இடத்துல பிளேஸில் வச்சுருவேன்.
ஸோ இப்ப தனியா பிளேஸ்ல வச்சாச்சா? இப்ப பிளேஸ்ல வச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு, குரூப் பை வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். குரூப் பைல என்ன பண்ணுவோம், அத பிரிச்சு, பிரிச்சு வைப்போம். இப்போ குரூப் பை இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஹோல் சோர்ஸ்லேருந்து எத வச்சு நான் பிரிக்கணும்னு நெனைக்கிறேனோ, அத வச்சு நான் பிரிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா, இப்ப எல்லாமே தனித்தனியா ஒவ்வொரு பக்கெட்ல இருக்கும். இந்த ஒவ்வொரு பக்கெட்ல இருந்துட்டும் வந்துட்டு நான் அக்ரிகேஷன் பண்றேன் அப்படின்னா, நான் அக்ரிகேஷன்ஸ் இந்த 4த் ஸ்டெப்ல தான் பண்ணுவேன். இப்போ ஹேவிங் ஏன் நீங்க குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஹேவிங்ல தான் வந்துட்டு அக்ரிகேஷனோட ஃபில்டரிங் அவுட் இருக்கும். ஓகேயா? ஸோ நான் ஹேவிங்ல வந்துட்டு அக்ரிகேஷனோட ஃபில்டரிங் அவுட் எனக்கு இல்ல. நான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லயே வந்துட்டு ஃபில்டரிங் பண்றேன், அக்ரிகேஷன் பண்றேன் அப்படின்னா, செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் 5த் தானே. இப்போ ஹேவிங் இல்ல அப்படின்னா இது 4த் ஆயிடும். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்னோட அக்ரிகேஷன்ஸ் பண்ணி, அத வந்துட்டு எனக்கு ஷோ பண்ணி, நான் வந்துட்டு ஒரு ஷோகேஸ்ல வச்சுக்கிற மாரி என்னோட டேபிள் வந்து நான் ஷோ பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹோல் எக்ஸிகியூஷன் ஆர்டரா இருக்கு. இப்போ ஃப்ரம் 1 டூ 5 நம்ம வந்துட்டு இத கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹோல் வேல்யூஸ வந்துட்டு நம்மளுக்கு குடுக்க முடியும். இப்போ ஏன் இந்த எக்ஸிகியூஷன் நம்ம வந்துட்டு இந்த ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சுல. ஸோ இப்பயும் வந்து ப்ரோ ட்ரையான்னு சொல்றது வேர், குரூப் பை, ஹேவிங். ஸோ ஏன் நம்ம வந்துட்டு இந்த பிகினர்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்துட்டு ஸ்டக் ஆயிடுவாங்க. வை? பிகாஸ் இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் வந்துட்டு இந்த எஸ்கியூல மாஸ்டர் பண்றதுக்கு ஒரு சீக்ரெட் தானே. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஏன் நம்ம வந்துட்டு ஹேவிங்க்கு முன்னாடி வேர் போடுறோம். ஹேவிங்ல ஏன் இந்த கண்டிஷன் குடுக்குறோம் அப்படி. வேர்ல வந்துட்டு ஏன் நம்ம கண்டிஷன்ஸ் குடுக்குறோம். குரூப் பை வந்துட்டு எதுக்கு குடுக்குறோம். இப்போ குரூப் பைக்கு அப்புறம் தான் ஆர்டர் பை. அப்படிலாம் நான் சொல்லும்போது வந்துட்டு, எதுக்காக நெக்ஸ்ட்? எதுக்காக நெக்ஸ்ட்? அப்பதான் வந்துட்டு என்னோட சின்டாக்ஸே கிளீன் அண்ட் கிளியர் கட்டா இருக்கும். நான் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு எரர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லல்ல. ஸோ வேர் வந்துட்டு ஃபில்டர்ஸ் இண்டிவிஜுவல் ரோஸ் பிஃபோர் தே ஆர் குரூப்ட். ஏர்லியா வந்துட்டு நடந்துரும். குரூப்பிங்கிறது மிடில்ல. இட் கலெக்ட் ரோஸ் இன்டு த பக்கெட்ஸ். ஹேவிங்கிறது அந்த ஃபினிஷ்டு குரூப்ஸ்ல இருந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன் டன் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபில்டர் பேஸ்ட் ஆன் த அக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா, யூ மஸ்ட் யூஸ் ஹேவிங் பிகாஸ் வேர் கேனாட் சி த ரிசல்ட் ஆஃப் த சம் ஃபங்க்ஷன். ஓகே, அதை ஃபர்ஸ்டே நம்ம ரிசல்ட் பார்க்கவே முடியாது. ஏன்னா வேற தான் வந்துட்டு எடுத்துட்டு வந்து காமிக்குது. என்னோட சோர்ஸே எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு காமிக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அந்த இது கரெக்டா வந்துட்டு ஒர்க் ஆகாதுல்ல. ஸோ அந்த எக்ஸிகியூஷன் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்மளோட சின்டாக்ஸே நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் வேர் வெர்சஸ் ஹேவிங் நம்ம இப்போ தானே பார்த்தோம். குரூப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு வேர் ஃபில்டர் வந்துடும். ஸோ குரூப்பிங்ல எனக்கு கால்குலேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட கால்குலேட்டட் ரிசல்ட் வந்துட்டு ஃபில்டர் பண்ணும்போது நான் வேர் கண்டிஷன் ஹேவிங் கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கால்குலேஷன்ஸ்லாம் கிடையாதுப்பா. எனக்கு நார்மலா வந்துட்டு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, வேர் கண்டிஷன்ல போட்டுருவீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைரார்க்கியல் குரூப்பிங். ஹைரார்க்கியல் குரூப்பிங்னு சொல்லும்போது, இப்போ மல்டிபிள் காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எல்லா காலம்ஸையும் வந்துட்டு குரூப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, எஸ். கண்டிப்பா முடியும். யூ கேன் குரூப் பை மோர் தென் ஒன் காலம். திஸ் கிரியேட்ஸ் ஹைரார்கி ஆஃப் பக்கெட். ஸோ எஸ்கியூஎல் வந்துட்டு எல்லா கேட்டகரிஸும் டுகெதரா வச்சுட்டு அதுல இருக்க கேட்டகரி இருக்கும்ல, அந்த ஒவ்வொன்றுத்துக்குள்ள இருக்க கேட்டகரிஸை ஃபர்தரா வந்துட்டு சப் கேட்டகரிஸா பிரிச்சு வைக்கும். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியை வந்துட்டு எடுத்து பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கிற சப் கேட்டகரியை வந்துட்டு எடுத்துக்கும். இதுதான் நம்ம வந்து ஹைராக்கியல்னு சொல்றோம். சப் கேட்டகரி முன்னாடி குடுத்துட்டு, நான் அதுக்கப்புறம் கேட்டகரி குடுக்குறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு சப் கேட்டகரிலருந்து கேட்டகரிய பிரிச்சு வைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு இந்த குரூப் பைல எந்த இடத்துல உங்களோட காலம் நேம்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிற பிசினஸ் லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த ஆர்டரும் கண்டிப்பா மேட்டர்ஸ் தான். ஸோ நம்ம வந்துட்டு மல்டிபிள் காலம்ஸ வந்துட்டு குரூப் பையா பண்ணும்போது, இந்த ஹைரார்க்கியல் குரூப்பிங் வந்துட்டு நம்ம மனசுல கண்டிப்பா வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டேட்டாபிரிக்ஸ் அண்ட் குரூப்பிங் சொல்லும்போது, பவர் ஆஃப் டெல்டா லைக் நான் குரூப் பண்ணும்போது டேட்டாபிரிக்ஸ் வந்துட்டு ஸ்பார்க் வந்துட்டு அக்ராஸ் கிளஸ்டர்ல வந்துட்டு உங்களோட வேல்யூஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு பக்கெட்ஸை ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு பேரலா ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும். அதனால உங்களோட எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் டேட்டா செட்டே வந்துட்டு ஃபாஸ்டரா வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனலா வந்துட்டு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன அப்படின்னா, அலையஸ் வந்துட்டு கிளாரிட்டியா வச்சுக்கணும். மினிமல் ஆப்பரேஷன்ஸ் வந்து வச்சுக்கணும். எதெல்லாம் நீங்க குரூப் பைல வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத மட்டும் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நல் ஹேண்ட்லிங். நல் ஹேண்ட்லிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ ஒரு காலம்ல வந்து நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா, அந்த குரூப் பை பண்ணும்போது நல் வந்துட்டு ஒரு சிங்கிள் யூனிக் குரூப்பா வந்துட்டு அது கன்சிடர் பண்ணிக்கும். இட் ட்ரீட்ஸ் ஆல் நல்ஸ் அஸ் a சிங்கிள் யூனிக் குரூப். தே ஆரண்ட் இக்னோர் பண்ணாது. நம்ம அக்ரிகேஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு நல்ஸை இக்னோர் பண்ணிட்டே வரும். பட் இங்க குரூப் பை வந்துட்டு நல்ல இக்னோர் பண்ணாது. அதையும் ஒரு கண்டெய்னரா கன்சிடர் பண்ணி எல்லா ரோஸ் எதுக்கெல்லாம் நல் இருக்கோ, நீங்க அந்த குரூப்ல வந்துட்டு பண்ணும்போது எந்தெந்த காலம் ரோஸ்க்கெல்லாம் நல் இருக்கோ, அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பக்கெட்டா வந்து போட்டுக்கும். ஸோ தே ஆரண்ட் இக்னோர், தே ஆர் கலெக்டட் ஆன் டு தேர் ஓன் பக்கெட். ஸோ நம்ம
எல்லாத்தையும் குரூப் பண்ணும்போது, கடைசியா நீங்க வந்துட்டு நல்ஸ வந்துட்டு கண்டிப்பா எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்துட்டே ஆகணும். ஸோ, டு அவாய்ட் அன்னெசசரி குரூப்பிங், டோன்ட் குரூப் பை காலம்ஸ். யூ டோன்ட் நீட் த ஃபைனல் அவுட்புட். அவுட்புட்ல எது எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ, அத வந்து நீங்க குரூப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல. ஸோ, அது வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் பவர் தானே! அதுக்கு நீங்க காஸ்ட் அதிகமாவே ஆகும். அதனால அத நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அக்ரிகேஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா, அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்லாம் வந்துரக்கூடாது. நல்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். நல்ஸ் இருந்துச்சுன்னா, அத வந்துட்டு நீங்க ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க அக்ரிகேஷன்ஸே பண்ணணும். அந்த அக்ரிகேஷன்ஸ் வச்சு தான் நீங்க குரூப் பையே பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஸோ வித்தவுட் த குரூப் பை ஃபர்ஸ்ட் டூ சீ த ரா டேட்டா. ரா டேட்டா என்னன்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். இட் ஆஃபன் ஹெல்ப்ஸ் யூ ஸ்பாட் வை a specific row might be skewing யுவர் சம் or ஆவரேஜ். ஆவரேஜ், சம் இதெல்லாம் பார்க்கும்போது, நீங்க கண்டிப்பா இந்த ரோஸோட ரா டேட்டாவ பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்துட்டு உங்களால எக்ஸாக்ட் வேல்யூஸ் வந்து நம்மளால குடுக்க முடியும். கரெக்ட்டா? இதே மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ்ன்னு சொல்லும்போதுனா, அப்போ என்னால வந்துட்டு எல்லா ரா டேட்டாவுல எல்லா ரோஸையும் செக் பண்ண முடியாது அப்டின்னா, நீங்க டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி வேல்யூஸ் வந்துட்டு நல் இருக்கா? இல்ல ஈஸ் நல் இருக்கா? ஈஸ் நல் வேல்யூ யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஐ மீன் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். இல்ல நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ ஆவரேஜ் சம் சேலரி வந்து நெகட்டிவாவே இருக்க முடியாது. அப்போ வேர்ல வந்துட்டு கண்டிஷன்ஸ் குடுக்கலாம். ஆ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு நார்மலாவே பண்ணலாம். ஸோ இப்படி வச்சு நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களோட லாஸ்ட் பிசினஸ் லாஜிக், அதாவது உங்களோட புரொடக்ஷன் டேபிள்ல நீங்க கையே வைக்கணும். அதுவரைக்கும் வந்துட்டு நீங்க எப்பயுமே சேஞ்ச் பண்ணவே கூடாது. இந்த குரூப் பை அலையஸ் வந்துட்டு மோஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜின்ஸ்ல ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க கண்டிப்பா வந்துட்டு அலையஸ் யூஸ் பண்ணியே தான் ஆகணும். இல்ல அப்படின்னா, நம் நேத்து காமிச்ச மாரி மென் ஆஃப் வேல்யூஸ் இருந்துச்சுல்ல, ஒரு ஃபுல் கோட் அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இத தான் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் எஸ்கியூஎல் சீட் ஷீட்ன்னு சொல்லும்போது, ரா டேட்டா ஃபில்டர் பண்ணோம் வேர், அத ஆர்கனைஸ் பண்றதுக்கு குரூப் பை, ஃபில்டர் கால்குலேட்டட் பண்றதுக்கு அதுக்கு ஹேவிங், அண்ட் தென் கடைசியா சார்ட் பண்றதுக்கு ஆர்டர் பை. நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, குரூப் பைக்கு அப்புறமேட்டு தான் ஆர்டர் பை நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு ஒரு டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டேபிள்ல ஒவ்வொரு டெமோ கோடையும் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது குரூப், ஜாயின்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ ஜாயின்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஜாயின்ங்கிறது வந்து பிரிங்கிங் பீசஸ் ஆஃப் பசில் டுகெதர் டு சீ த ஃபுல் பிக்சர். கரெக்ட்டா? நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். வேற இல்லைன்னா ஜாயின் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். வந்துட்டு பசில் மாரி தனித்தனியா இருக்கிறத சேர்த்து வச்சு, ஒரு ஃபுல் பிக்சரா வந்து கொண்டு வரது தான் நான் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சோர்ஸ் டேபிள் ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதையும் இன்னொரு டேபிள் இருக்கு. இப்போ ஆர்டர்ஸ் டேபிள் இருக்கு. இன்னொன்னு கஸ்டமர் டேபிள் இருக்கு அப்படின்னா, அது 2த்தையும் சேர்த்து வச்சு தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு கஸ்டமரும் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டா? அப்போ அந்த 2 டேபிளையும் நான் என்ன பண்ணுவேன்? ஜாயின் பண்ணுவேன். கஸ்டமர் ஐடி ஆர்டர்ஸ் டேபிள்ல கஸ்டமர் ஐடி இருக்கும். கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி இருக்கும். இந்த 2 ஐடி வந்துட்டு எனக்கு பிரைமரி கீயா இருக்கும். அப்போ அந்த பிரைமரி கீய வச்சு அது மேல நான் மெர்ஜ் பண்றேன். அத வச்சு ஜாயின் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு என்டையர் டேபிள், ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணிடுறேன். இதுதான்ப்பா என்னோட சோர்ஸ். இப்ப நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு கஸ்டமர் ஐடிக்கும் எத்தன எத்தன ஆர்டர் ஐடி இருக்கோ அத மேப் பண்ணி, நான் அவங்களோட பிரைஸ், ஆர்டர் பிரைஸ வந்து நான் சம் பண்ணிட்டே வரேன் அப்படிங்கிறது தான் என்னோட சொல்யூஷன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் வேல்யூஸ்ன்னு பிசினஸ் லாஜிக்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜாயின்னா வந்துட்டு ஒவ்வொரு பசில் வந்துட்டு கிரியேட் பண்ணி குடுக்குறது. குரூப் பைன்னு சொல்லும்போது, குரூப் பை என்ன பண்ணலாம்? ஆர்டர் டேபிள்ல இருக்க கஸ்டமர் ஐடி வச்சு நான் குரூப் பண்றேன் அப்படின்னா, எல்லா ஆர்டர்ஸும் எனக்கு ஒரே பக்கெட்ல வந்துரும். ஸோ அந்த பக்கெட்ஸ்ல நான் என்ன பண்ணலாம்? சம் பண்ணலாம். சிம்பிள் இல்ல? ஸோ இப்போ ஜாயின் தெரிஞ்சிருந்ததுனால, குரூப் பை தெரிஞ்சிருந்ததுனால, ஆர்டர் பண்றதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தனால தான் வந்துட்டு நான் என்ன பண்ண முடியுது? ஃபுல்லாவே வொர்க் பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நீங்க பிக்சரைஸ்டு பண்ணணும். ஒரு ரியல் டைம்ல இருக்கு கஸ்டமர் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்தையுமே வந்துட்டு நான் எடுத்துட்டு வந்து குடுக்கும்போது, ஒரு ப்ரோ லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்களுக்கு இப்படிதான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுலயும் ஜாயின்ஸ்ல வந்துட்டு நெறைய திங்ஸ் இருக்கு. லைக் லெஃப்ட் ஜாயின், இன்னர் ஜாயின் எல்லாமே. இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்துட்டு நம்ம கவர் பண்ணுவோம். பட் சிம்பிளா ஒரு ஓவர்வியூன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். இப்போ லெஃப்ட் ஜாயின் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் இன்னர் ஜாயினுக்கு வந்துட்டு நம்ம ஆக்சிடென்டலா ஏதாவது டெலிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஆர்டர்ஸ்ல அப்படின்னா, இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது அந்த கஸ்டமர் வந்துட்டு கஸ்டமர் டேபிள்லயே போயிடும். ஸோ இந்த மாதிரியும் இருக்கு. பேரண்ட் டேபிள், கேஸ்கேட், டெலிட் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதையும் ஃபுல்லாவே நம்ம வந்து பார்ப்போம். சில கேஸஸ்ல நம்மளுக்கு இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். பட் சில கேஸஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ட்ரிக்கியாவே இருக்கும். நம்ம எப்பயுமே நம்மளோட டேபிள் இருக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் டேபிள் இருக்கு அப்படின்னா, நம்ம அதை ஹேண்டில் பண்றதே வந்துட்டு ரொம்ப ரிஸ்கியா, ரொம்ப சென்சிட்டிவா தான் நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு குரூப்பையும் வந்துட்டு நம்ம கோட்ல வந்துட்டு எழுதி பார்ப்போம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன் நம்மளோட டேட்டாபிரிக்ஸ்ல. ஸோ டேட்டாபிரிக்ஸோட டேபிள் வந்துட்டு சேல்ஸ் டேட்டாங்கிற ஒரு டேபிள்ல ஆர்டர் ஐடி, கேட்டகரி, ரீஜன் அண்ட் ரெவென்யூ இத வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபங்ஷன்ஸையும் உங்களுக்கு நான் பண்ணி பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் பேசிக்ஸ். நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், ஒரு கேட்டகரி வச்சு குரூப் பண்ணி என்னோட சம் ஆஃப் ரெவென்யூ வந்து நான் குடுத்துக்கிறேன். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ரெவென்யூ இருக்கும் இல்லையா? அத வந்து நான் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு கேட்டகரி அதோட ரெவென்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ நான் வந்துட்டு ஃபுல் என்டையர் ரோவையுமே பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃப்ரம்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு சப் க்வெரி குடுப்போம். வேர் கண்டிஷன்ல சப் க்வெரி குடுப்போம். கரெக்ட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், எனக்கு வேணாம்ப்பா. எனக்கு கேட்டகரி அண்ட் சம் ஆஃப் ரெவென்யூ மட்டும் எனக்கு அனலிட்டிக்ஸ்ல எனக்கு தேவை. என்னோட டேஷ்போர்ட்ல இது மட்டும் எனக்கு ஷோ ஆனா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இத மட்டும் காமிச்சாலே போதும். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கு. ஒவ்வொரு சம் ஆஃப் ரெவென்யூ இருக்கு. அது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகி நம்மளுக்கு வந்துட்டு காமிச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 மல்டிபிள் காலம்ஸ் வச்சு நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எனக்கு கேட்டகரியில தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆ கேட்டகரி குரூப் ஆகும். அப்புறம் அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரீஜன்ல வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, குரூப் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டகரி ஃபர்ஸ்ட் குரூப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ரீஜன் வந்துட்டு என்னவோ அத தனித்தனியா நான் போட்டிருக்கேன். இப்போ நான் இதுவே வந்துட்டு இங்க எழுதுறேன். நெக்ஸ்ட். இப்ப நான் இத வந்துட்டு இப்டி குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ஆகும், இப்ப ஒரு 2 கேட்டகரி கேட்டகரில 2 கிளாத்திங் இருக்கு. அதுக்கப்புறம் ரீஜன்ல நார்த், சவுத், நார்த் வெஸ்டர்ன் இருக்கு. இப்ப இங்க என்ன நடக்கும், நார்த்ல கிளாத்திங், அதுக்கப்புறமேட்டு கிளாத்திங்ல சவுத் இப்படி வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா செக் ஆகும். இப்போ ஆர்டர் பை நான் கேட்டகரின்னு குடுத்ததுனால எனக்கு அதே அவுட்புட் வந்துட்டு எனக்கு குடுத்துருக்கு. புரிஞ்சுச்சா? இப்போ இப்படிதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல் வேல்யூஸுமே வந்துட்டு டோட்டல் ரெவென்யூ எப்படியோ அத வந்து நான் வந்துட்டு கண்டுபிடிச்சு நான் ஒர்க் பண்ணி நான் எடுத்துப்பேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரோ லெவல்ல ஃபில்டரிங் குரூப்ஸ் வந்துட்டு எப்படி பண்றேன், அக்ரிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஃபில்டர் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சம் ஆஃப் ரெவென்யூ வந்துட்டு 1000க்கு மேல இருக்கிறத மட்டும் எனக்கு வந்துட்டு குடு. ஒவ்வொன்னுத்தையும் கேட்டகரி வைஸ் நீ என்ன பண்ணு அப்படின்னா, ஆ கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு நான் குடுக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரியிலயும் பார்த்து அந்த கண்டிஷன் வந்துட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி எனக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட வேல்யூஸ் வந்துட்டு குடுக்கும். ஸோ ஆல் இன் ஒன்னா பார்க்கணும். வேர், குரூப் பை, ஹேவிங் எல்லாம் போட்டு நான் ஒரே கண்டிஷன்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எஸ் வி கேன் டூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டகரி ரெவென்யூ வந்துட்டு சம் பண்ணணும். அத டோட்டல் ரெவென்யூவா கன்சிடர் பண்ணிக்கோ. ஃப்ரம் சேல்ஸ் டேட்டால வந்து ரீஜன் வந்துட்டு நார்த்ல இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோ. நார்த்ல இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அத கேட்டகரி வைஸ் குரூப் பண்ணி அந்த வேல்யூஸ வந்துட்டு எனக்கு குடு அப்படின்னு சொல்றது தான். இப்போ நீங்க இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரும் வந்துச்சு. ஸோ ஃபர்னிச்சர் வந்துட்டு எனக்கு என்னது ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் எனக்கு வேணாம். எனக்கு நார்த் மட்டும் தான் தேவை. நார்த்னா கிளாத்திங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். கிளாத்திங்னா 1000க்கு மேல எலக்ட்ரானிக்ஸ் தான் 1000க்கு மேல இருக்கு. கிளாத்திங் வந்துட்டு 100 தான் இருக்கு. அதனால எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் ஷோ ஆகும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லா திங்ஸுமே நான் வந்துட்டு குடுத்துருக்கேனா, ஸோ இதுலயும் ப்ரோ டிப்ஸ்லாம் இருக்கு. ரிமெம்பர் பண்ணிக்கிறது. எரர் ட்ராப்ன்னு சொல்லும்போது, இஃப் யூ ஆட் அ காலம் டூ யுவர் செலக்ட் லைக் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது வந்துட்டு குரூப் பை கிளாஸ்ல குடுக்கல அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எரர் வந்துரும். ஏன் அப்படின்னா, எந்த அக்ரிகேட்டட் காலம்ஸ் இருந்துச்சாலும் அத வந்துட்டு குரூப் பைல குடுத்துறணும். இல்ல அப்படின்னா, அது வந்துட்டு என்னோட செலக்ட்ல ஷோ ஆகாது. ஸோ த நத்திங்னெஸ் செக்ன்னு சொல்லும்போது, நல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இல்ல அப்படின்னா, அந்த நல்ஸே வந்துட்டு தனியா எனக்கு ஒரு பக்கெட்டாவே கிரியேட் ஆகி, அது வந்துட்டு எனக்கு பிரச்சனையா குடுக்கும். இ இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டகரி வந்துட்டு எனக்கு ஒரு இடத்துல நல் குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நல்க்கு வந்து 1000க்கு மேல இருக்கு அப்படின்னா, நல்லுன்னு குடுத்து இந்த அந்த வேல்யூ என்னவோ, டோட்டல் ரெவென்யூ என்னவோ, அது வந்துட்டு எனக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படி நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் டேபிள்ல என்னென்ன வேல்யூஸ் குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல்லா குரூப் பை. இதுக்கு மேல குரூப் பைல வந்துட்டு அவ்வளோக்கா எதுவும் கிடையாது. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது வந்துட்டு ஓகேவா இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்புறம் இது கோட் வித் கீப் கோடிங் கீப்